நான் கல்கி. மிஸ் ரெப் அதாவது பிறல் பகர்வு பற்றியே எங்கட 2வது காணொளி இது. ஒரு ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பிறகு பார்த்தா அது பொய்யேந்து தெரிய வருது. அப்ப என்ன நடக்கும்? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த மிஸ்ரெப்ரசன்டேஷன் அதாவது பிறல் பகர்வு என்றா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா சொன்னா, ஒரு ஒப்பந்தத்துல ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிட்ட ஒரு பொய்யான தகவலை சொல்றது. அந்த பொய்ய நம்பித்தான் மற்றவர் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறார். அதுதான் பிறல் பகர்வு. பாருங்க, இந்த பிரச்சனையில 3 முக்கிய வகை இருக்கு. இது முழுக்க முழுக்க அந்த பொய்யான தகவலை சொன்னவரோட மனநிலையை பொறுத்தது. அதாவது அவர் வேணுமென்ட்டே சொன்னவரா, கவனக்குறைவால சொன்னவரா, இல்லாட்டி அது பொய்யண்டே தெரியாம அப்பாவித்தனமா சொன்னவரா என்றதை பொறுத்துதான் இது பிரிக்கப்படுது. சரி, முதல்ல இருக்கிறதுலயே பயங்கரமான வகை, அதாவது ஃப்ராடுலண்ட் மிஸ்ரெப்ரசன்டேஷனை பத்தி பாப்போம். இதுக்கு தமிழ்ல மோசடியான பிறல் பகர்வு என்று சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா இது ஒரு அப்பட்டமான பொய். ஒருத்தரை ஏமாத்தி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காகவே வேணும் என்று சொல்றது. இந்த மோசடிய சட்ட ரீதியா வரையறுக்கிற ஒரு மிக முக்கியமான வழக்கு தான் இந்த டெரிவி பீக் வழக்கு. மோசடி என்றா என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு தெளிவான சட்ட பரிசோதனைய உருவாக்குச்சு. அப்ப இந்த டெரிவி பீக் வழக்குல ஒரு விஷயம் மோசடி என்று சொல்லிக்க என்ன கண்டிஷன் இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. உண்டு, சொன்னவருக்கு அது பொய் என்று தெரிஞ்சிருக்க வேணும். இல்லாட்டி 2வது, அது உண்மை என்றதுல அவருக்கு எந்த நம்பிக்கையும் இருந்திருக்க கூடாது. 3வது, அது உண்மையோ பொய்யோ அத பத்தி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம ஒரு அலட்சியத்தோட சொல்லியிருக்க வேணும். இந்த 3ல ஏதாவது ஒன்று இருந்தா கூட அது மோசடிதான். சரி, ஒருவேளை நீங்க இலங்கையில இந்த மாதிரி ஒரு மோசடியால பாதிக்கப்பட்டா உங்களுக்கு என்ன பரிகாரம் கிடைக்கும்? சட்டம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்று, நீங்க அந்த ஒப்பந்தத்தையே ரத்து செய்ய சொல்லலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா நட்டத்துக்கும் சேர்த்து நட்டையீடு கேட்கலாம். இந்த நடவடிக்கை தீங்கியல் அடிப்படையில தான் எடுக்கப்படும். சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இது கவனக்குறைவான பிறல் பகர்வு. இங்க விஷயம் பொய் சொல்றதில்ல, ஆனா உண்மைய சொல்லேக்க கொஞ்சம் கவனம் இல்லாம விட்டுறது. அதாவது ஒரு கடமை இருந்தும் அதை சரியா செய்யாம விடுறது. இதுக்கு மிக முக்கியமான வழக்கு ஹெட்லி பான் வழக்கு. இந்த வழக்கு தான் தொழில்முறை ஆலோசனை கொடுக்கிற ஆக்களுக்கு ஒரு புது பொறுப்பை கொண்டு வந்தது. ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. பாருங்கோ, இந்த கேஸ்ல இருந்த வங்கி விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஒரு சின்ன வரிய சேர்த்து தப்பிக்க பார்த்தாங்க. அதாவது, நாங்க கொடுக்கிற அட்வைஸ்க்கு நாங்க பொறுப்பில்ல என்று கை விரிச்சிட்டாங்க. ஆனா நீதிமன்றம் சும்மா விடல. அங்கதான் இந்த ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப், அதாவது சிறப்பு உறவு என்ற ஒரு புது ஐடியா வருது. என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரோட திறமையில நம்பிக்கை வச்சு அவங்க ஆலோசனை ஏத்துக்கிட்டா அங்க ஒரு டியூட்டி ஆஃப் கேர், அதாவது கவனம் எடுக்கும் கடமை உருவாகிடும். அதனால நீங்க கவனமா தான் இருக்கணும். இதே மாதிரி இன்னொரு நல்ல உதாரணம்தான் எஸ்ஸோ பெட்ரோலியம் கோல் லிமிடெட் வி மார்டன் வழக்கு. இங்க ஒரு நிபுணரோட கணிப்பு அவரோட கவனக்குறைவால பெரிய அளவுல தப்பா போயிட்டது. ஏனெண்டா எஸ்ஸோ கம்பெனிக்கு பெட்ரோல் ஸ்டேஷன் விற்பனைய பத்தி நல்ல விசேடமான அறிவு இருந்திருக்கு. அதால அவங்க தப்பான கணிப்பை கொடுத்தது ஒரு கவனக்குறைவான புழல் பகர்வுதான் என்று கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டது. அதால நட்டையீடும் கொடுக்க வேண்டி வந்துட்டது. சரி, இப்ப நாங்க பார்க்க போறது கடைசி வகை, இன்னோசென்ட் மிஸ் ரெப்ரசன்டேஷன், அதாவது அப்பாவித்தனமான பிறல் பகர்வு. இங்க போய் சொன்னவர் தான் சொல்றது 100க்கு 100 உண்மை என்று முழுசா நம்பி சொல்லியிருப்பார். இது ஒரு நேர்மையான தவறு. இந்த அப்பாவித்தனமான பிறழ்பகழ்வுக்கான பரிகாரங்களுக்கு என்னென்ன எல்லைகள் இருக்கு என்றத இந்த விட்டிங்டன் வர்சஸ் சீல்ஹெயின் வழக்கு அழகா விளக்கப்படுத்துது. இந்த கதை கேளுங்கோ. ஒரு விவசாயி ஒரு கோழிப்பண்ணையை குத்தகைக்கு எடுக்கிறார். அது நல்ல சுகாதாரமான இடம் என்று நம்பி. ஆனா தண்ணீல நஞ்சு கலந்திருந்ததால அவரோட கோழியெல்லாம் செத்து போகுது. பாவம். ஆனா பாருங்கோ, சட்டப்படி ஒப்பந்தத்துல சொல்லப்பட்ட செலவுகளை மட்டும்தான் அவரால திருப்பி கேட்க முடிஞ்சது. வாடகை, வரி மாதிரி. ஆனா செத்துப்போன கோழிகளுக்கோ வராம போன லாபத்துக்கோ காசு கேட்க முடியல. இதுதான் இண்டெம்னிட்டி, அதாவது ஈட்டுறுதிக்கும் டேமேஜஸ், அதாவது நட்டீடுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். ஈட்டுறுதி என்றது ஒப்பந்தத்தால நேரடியா வந்த செலவுகளுக்கு மட்டும்தான். ஆனா நட்டீடு என்றது அந்த பொய்யால ஏற்பட்ட எல்லாவிதமான இழப்புகளையும் ஈடு செய்யும். இந்த கேஸ்ல அவருக்கு ஈட்டுறுதி தான் கிடைச்சது, நட்டீடு கிடைக்கல. சரி, இப்ப எல்லாத்தையும் ஒண்டா சேர்த்து ஒரு ஒப்பீடு செய்வோம். இங்கிலாந்து சட்டத்துக்கும் எங்கட இலங்கை ரோம டச் சட்டத்துக்கும் இடையில இந்த விஷயத்துல கிடைக்கிற பரிகாரங்கள் எப்படி வித்தியாசப்படுது என்று பாப்போமா? குறிப்பா ஒரு அப்பாவித்தனமான பிறல் பகர்வு நடந்தா, அதாவது ஒரு நேர்மையான தவறு நடந்தா,
உண்மையில என்னதான் செய்ய முடியும்? 2 சட்ட முறை மேலயும் என்னென்ன வழிகள் இருக்கு? இங்கிலாந்து சட்டத்துல பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா இருக்கு. ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதோட சில நேரங்கள்ல நீதிமன்றம் நட்டையிடும் கொடுக்கலாம். ஆனா எங்களுடைய இலங்கை சட்டத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். மோசடியோ கவனக்குறைவோ நிரூபிக்கப்படாட்டி ஒப்பந்தத்தை ரத்து செய்யறது மட்டும்தான் ஒரே வழி. நட்டையிடுக்கு இடமில்ல. இந்த அட்டவணை எல்லாத்தையும் இன்னும் தெரிவாக்குது. பாருங்கோ, பெரிய வித்தியாசமே அந்த 1967ல இங்கிலாந்து கொண்டு வந்த பிழல் பகர்வு சட்டம்தான். அப்பாவித்தனமான தப்பு நடந்தா கூட நட்டையீடு வழங்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குது. ஆனா இலங்கையில அந்த மாதிரி ஒரு தனி சட்டம் இல்லாததால அந்த அதிகாரம் இல்ல. அப்ப இதேல ஒரு கடைசி கேள்வியோட நிப்பாட்டுது. எந்த சிஸ்டம் நல்லது? சூழ்நிலைக்கு ஏத்தா மாதிரி வளைஞ்சு கொடுக்கற நெகிழ்வுத்தன்மை உள்ள ஒரு சட்டமா, இல்லாட்டி விதிகள் எப்பவும் கராரா இருக்கிற என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சட்டமா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கோ.